திருச்சிற்றம்பலம். ஆடும்பரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய், தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனி யானை சகோதரன். திருச்சிற்றம்பலம். எழுதரு மறைகள் தேரா இறைவனை எல்லில் கங்குல், பொழுதரு காலத்தென்றும் பூசனை விடாது செய்து தொழுத கை தலைமீதேற துளுமுகநீருள் மூழ்கி அழுது அடியடைந்த அன்பன் அடியவர்க்கு அடிமை செய்வாம். திருச்சிற்றம்பலம். தொல்லை இரும்பிறவி சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தம் ஆக்கியதே, எல்லை மறுவா நெறியளிக்கும் வாதவூர் எம்கோன் திருவாசகம் என்னும் தேன். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பொன்னுரு ஆனாய் போற்றி, பராய்த்துறை மேவிய பரணே போற்றி, சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி, அண்ணாமலையமண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு. திருச்சிற்றம். அண்ட சராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகனுடைய ஒப்பற்ற பெருங்கருணையினாலே சென்னை ICF அருள்மிகு கமலவிநாயகர் சத்சங்கம் மிகச்சிறப்பாக நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய ஞான நாம் திருவெம்பாவையை தொடர்ந்து இன்றைய தினம் சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. மணிவாசக பெருமான் திருவாசகத்திலே இந்த பாடற் பகுதியை திருவெம்பாவையை அருளி செய்தது திருவண்ணாமலையில் என்ற அந்த செய்தியை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அவர் அங்கே தான் அதை பாடியிருக்கிறார். அங்கே தான் பாடியிருக்கிறார் என்பதற்கான ஒரு சான்று அந்த பதிகத்திலேயே நமக்கு சிறப்பாக கிடைக்கிறது. அதில் தொடங்குகிற பொழுதே ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதி என்று குறிப்பிடுவது திருவண்ணாமலையை. அதனால் அங்கே அந்த திருவண்ணாமலையைத்தான் அங்கே குறிப்பிடுகிறார். அப்படி இரண்டாவது திருவண்ணாமலையைத்தான் சோதி பலை என்று சொல்லுவது மரபு. சோதி என்று அதனை சொல்லுவது வழக்கம். அதனால்தான் அதை நாம் சோதி வடிவாக காண்கிறோம், சோதியையும் காண்கின்றோம். அங்கே அதற்கு குறியீடாக அவர்கள் இந்த கார்த்திகை தீபத்திலே மேலே ஒரு சுடரை ஏற்றி நமக்கு தரிசிக்க வைக்கிறார்கள். அது கார்த்திகை தீபம் என்று நாம் வழிபாடு செய்கிறோம். ஆனால் உண்மையிலேயே இந்த தீபம் என்பது அந்த அண்ணாமலை தான். அண்ணாமலையே சுடராக சோதியாக விளங்குகிறது. அதனால தான் அதை அந்த மலையை சோதி மலை என்றும் நெருப்பு மலை என்றும் அதை சொல்லுவது வழக்கமாக இருக்கிறது. சோன சைலம் என்று தான் அதற்கு பெயர். சோனம் என்று சொன்னால் சிவப்பு என்று பெயர். அருணம் என்றாலும் சிவப்பு என்று பெயர். அருணம் ப்ளஸ் அசலம் அருணாச்சலம். அசலம்னா மலையின் அர்த்தம். சைலம் அசலம் மலை இதெல்லாம் ஒரே பொருளை தரக்கூடிய சொற்கள். இன்னும் சொல்லப்போனால் வரை வரை என்றாலும் மலை என்று தான் அதை குறிப்பிடுவார்கள். இப்படி இந்த திருவண்ணாமலைக்கு சுவாமி வந்திருக்கிறார். சுவாமி தில்லைக்குத்தானே போகணும், ஏன் திருவண்ணாமலைக்கு வருகிறார் அப்படின்னுட்டு நாம்
அன்றைக்கி அந்த முற்றோதல் வந்தவர்கள் 9, 10 தேதிகளிலே இங்கே முற்றோதல் வந்தவர்களுக்கு அந்த செய்தி ஓரளவு இங்கே சொல்லப்பட்டிருக்கும். அந்த காரணம் அவர் நடுநாடும் அப்புறம் தான் இந்த நடுநாடெல்லாம் அவருடைய காலத்தில் சேர சோழ பாண்டிய நாடுகளும் தொண்டை நன்னாடும் தான் இருந்தது. அதற்கு பிறகு 5, 6ஆம் நூற்றாண்டு போல் நடுநாடு வந்தது. அது கொஞ்சம் பிரிந்தது. இதற்கு இடையில் பல நாடுகள் உண்டு. மிடலை நாடுன்னு அதில் சிறு சிறு பகுதிகளால் இருந்த நாடுகள்லாம் உண்டு, உட்பிரிவுகள் உண்டு தமிழகத்தில். அப்போ இந்த தொண்டை நன்னாடு என்று சொல்லக்கூடிய இந்த பகுதிக்கு அவர் வந்துட்டு தான் திரும்பவும் சோழ நாட்டுக்கு வந்திருக்கிறார். அப்படி வந்த பொழுது அவர் சில தலங்களுக்கு போயிருக்கிறார் என்கிற அந்த செய்தி நாம் திருவாசகத்திலேருந்து தெரிஞ்சுக்கிறோம். இப்போ திருக்கழுக்குன்றத்துக்கு போயிருக்கிறாருங்கிறது திருக்கழுக்குன்ற பதிகத்தில் அவர் அங்கேயே அந்த கழுக்குன்றத்தில் கணக்கிலா திருக்கோலங்கள் வந்து காட்டினாய் கழுக்குன்றிலே அப்படிங்கிறார் இல்லையா? கணக்கிலா திருக்கோலங்கள் வந்து காட்டினாய் கழுக்குன்றிலே என்று சொல்லுகிற பொழுது கழுக்குன்றிலே நான் வந்தபோது காட்டினாய் அப்படின்னு அது பொருளாகிறது. சரி, அப்போ இந்த பதிகங்களில் சில பதிகங்கள் அங்கே அருளி செய்தவை என்று இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற திருவாசக புத்தகத்தில் எந்தெந்த தலங்களிலே இந்த பதிகங்கள் அருளப்பெற்றவை என்று குறிப்பிடப்பெற்று இருக்கிறது. நாம் ஒரு விஷயம் என்ன தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இந்த பாடல்களை பெருமான் பாடினார். அவர் பாடல் தொகுதிகளாக பாடினார். ஆனால் இந்த பாடல் தொகுதிகளுக்கு அவர் பேர் வச்சாரா அப்படின்னு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லணும். அந்த பாடல் தொகுதிகளுக்கு அவர் பேர் வைத்திருக்க வாய்ப்பு இல்லை. இப்போ அந்த ஒரே ஒன்று மட்டும்தான் அவர் பேர் வச்சுருக்காரு, சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை அப்படின்னு அந்த ஒரு இடத்துல சிவபுராணம்னு பேர் சொல்கிறார். ஆனால் மற்றதுக்கு அவர் பேர் வைக்கலை. நம்ம பின்னால் இருந்தவர்கள் அதை தொகுத்த போது 100 பாட்டு இருந்தது, சரி சதகம்னு வச்சிடலான்ட்டு வச்சுட்டாங்க, அவ்வளோதான். திருச்சதகம் அப்படி சதகம் பாடுவது மரபு. குமார சதகம்னு ஒரு நூல் இருக்குது, 100 பாடல்கள். அது குமரனுடைய பெருமையை பேசுகிற 100 பாடல்களை கொண்ட குமார சதகம் அப்படியே ஒரு நூல் இருக்குது. நல்ல அருமையான நூல் அதுவும் அது. அதனால் அந்த 100 பாட்டு இருந்தவுடனே சதகம்னு பேர் வச்சாங்க. 50 பாட்டு இருந்தவுடனே அதுக்கு அரை சதகம்னு நல்ல வேலை பேர் வைக்கலை. அதை உடனே என்ன பண்ணாங்க, இப்படி யோசிச்சு நீத்தல் விண்ணப்பம் விட்டிடுதி கண்டாய் விடுதி கண்டாய் என்றெல்லாம் வருவதினாலே நீத்தல் விண்ணப்பம் அப்படின்னு. அது ஆனால் அது பார்த்தீங்கன்னு சொன்னால் அது கொஞ்சம் வினோதமாக தான் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த இமையவர்கள்னு தேவர்களை சொல்லுவோம். தேவர்களுக்கு என்ன பேர்? இமையவர்கள்னு பேர். கண்ணை இமைக்க மாட்டாங்க அவங்க. கண்ணை இமைக்காதவர்கள் இமையவர்கள். நாம் கண்ணை இமைக்கிறோம் இல்லையா, அவங்க கண்ணை இமைக்க மாட்டாங்க. கண்கள் இமைத்தலால் கால்கள் காசிரியில் தோய்தலால்
வண்ண நறுமலர் மாலை வாடுதலால் அப்படின்னு நலதமயந்தியில் ஒரு பாட்டு புகழேந்தி எல்லாருக்கும் தெரியும் அந்த பாட்டு. ஏன்னா அதை படித்தா தான் மார்க்கு தமிழில். அதனால் அது பாடப்பகுதியாக வச்சதுனால இங்கே இருக்கிற கொஞ்சம் சீனியர் பர்சன்ஸுக்கெல்லாம் அந்த பாட்டு தெரியும். அது வச்சுருப்பாங்க. அதில் பாடுகிற பொழுது இந்த தேவர்களுக்கு உரிய மெய்ப்பாடுகள் அவர்களுக்கு என்ன உண்டுங்கிறத அதை எடுத்து இந்த இந்திரனாக வேஷம் போட்டு இந்திர நலன் மாதிரி வேஷம் போட்டு வந்த ஒரு 4 பேரை காட்டி கொடுத்துரும். இது உண்மையான நலனை கண்டுபிடிச்சி தமயந்தி அவனுக்கு மாலை போட்டுருவா அப்படின்னுட்டு ஒரு கதை. அது ஒரு கதை. அது ஒரு இதில் சரி, அது ஒரு பக்கம் இருக்கணும். இப்போ கண்களை இமைக்காதவர்களுக்கு இமையவர்னு பேர் வச்சா எப்படி அது இல்லையா? அது மாதிரி கொத்துனா உடனே உயிர் போகும். நல்ல பாம்புன்னு பேர். என்ன அப்படி பேர் வச்சிருக்க மாதிரி இதுக்கு நீத்தல் விண்ணப்பம் விட்டுறாதேன்னு சொல்கிறதுக்கு விடுகிற பதிகம்னு பேர் வச்சா இல்லையா? விட்டுறாதேன்னு சொல்கிறாரு, இது நீத்தல் விண்ணப்பம் அப்படிங்க. அதுக்கு என்ன பொருள் அப்படின்னா, இங்கிருந்து விடுபட வேண்டும். விட்டெழுதி கண்டா என்றால் இங்கேருந்து விடுபட வேண்டும், உன்னிடம் வந்துவிட வேண்டும். விட்டுவிடாதேங்கிறது இங்கே விட்டுறாத, நான் இங்கேருந்து கிளம்பணும், அதுன்னு நீத்தல் அப்படின்னு அந்த பொருள் அதை சொன்னாங்க. அதை நாம் கொள்ள விட்டோம். சரி, அதுக்கு பேர் வச்சாங்க. சரி, பேரே அவர் வைக்கலைன்னா அதுக்கு ஒரு உட்கிடக்கையெல்லாம் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா? இப்போ திருவம்பாவை அப்படின்னா சக்தியை வியந்தது அப்படின்னு அதுக்கு ஒரு உட்கிடப்பை வச்சுருக்கு. அப்போ அது வச்சு இது பேரே வைக்கலைன்னா அவர் அது வச்சுருப்பாரா? இல்லை. அதுவும் பிற்காலத்தில் யாரோ அவங்களுக்கு சிறப்பாக தோணினதை வச்சுட்டாங்க. பல அறிஞர்களுக்கு அதில் உடன்பாடு கிடையாது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நாம் என்ன சொல்ல வருகிறோம்னா, எம்பாவாயின்னு சொன்னதுனால இது திருவம்பாவைன்னு இதுக்கு ஒரு பேர் வைத்தார்கள். திருவம்பாவை அப்படின்னுட்டு. பாவை பாட்டு பாடினது மணிவாசகர் தான் முதல்ல. அப்புறம் ஆண்டாள் பின்பற்றினாள். அதே மாதிரி நம்ம திருமாலுக்கும் பாடணும் அப்படின்னுட்டு உடனே அவங்க அந்த திருமாலுக்கு அதை பாடினாங்க. நம்ம சிவனுக்கு என்னென்னலாம் செய்கிறோமோ அதையெல்லாம் அவருக்கும் செஞ்சு பார்க்கணுன்னு அவங்க ஆசைப்படுவாங்க. செய்யிட்டு பரவாயில்ல, அதனால் என்ன, அது ஒன்றும் பாதகம் இல்லை இல்லையா? என்ன நம்ம வீட்டு குழந்தைக்கே முருகர் மாதிரி வேஷம் போட்டுவிட்டு இல்லையா, கிருஷ்ணன் மாதிரி வேஷம் போட்டு சந்தோஷப்படுறோமா இல்லையா? அது மாதிரி திருமாலுக்கும் போட்டு விட்டு அப்படி சந்தோஷப்படுறாங்க. அது பண்ணிட்டு அது ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் சில சமயம் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இந்த 3 வயசு பையன் டக்குன்னு என்ன பண்ணுவான், நான் அப்பாவாயிட்டேன்னு அப்பாவோட சட்டையை எடுத்து போட்டுக்குவான். அது எப்படி இருக்கும்? தொலைன்னு இருக்கும். முழுக்கை வெளியில் இருக்கும். யானை துதிக்க மாதிரி இருக்கும். இப்படி 2 இவன் தலையே தெரியாது, இப்படி வெளியில் எட்டி பார்த்துட்டு இருக்கும். கீழ் வரைக்கும் இருக்கும் சட்டை. அவன் போட்டுக்கணுன்னு ஆசைப்பட்றான். போட்டுக்கிட்டோன்னு அதை பார்த்து ஒரு அவனுக்கு ஃபிட்டே ஆகாது. அப்படி சிவபெருமானுக்கு ஃபிட்டாகிற புகழ்ச்சி மற்ற தெய்வங்களுக்கெல்லாம் ஃபிட் ஆகாது. லூஸ் கார்பனாக தான் இருக்கும். சொல்லிக்கலாம் அப்படின்னா வேணாம், அப்படி பெருமையாக சொல்லிக்கலாமே தவிர சிவனுக்கு அப்படியே ஃபிட் ஆகும். அப்படி கரெக்டாக இருக்கும். சிக்குன்னு இருக்கும். சிக்கனை பிடித்தேன் அப்படி இருப்பார் சாமிக்கு. மித்தவங்களாம் போனால் லொட இருக்கும். முழுமுதற் பொருள் அது முழுமுதற் பொருள். இதெல்லாம் ஃப்ராக்ஷனு. அது ஒன்று தான். ஒன்று என்றது ஒன்று காண் அப்படின்னார் மெய்கண்டார். நம்ம சாமி சொல்லுவது ஒருவன் என்னும் ஒருவன் காண்க அப்படின்னாரு. மெய்கண்டார் சொல்லும்போது ஒன்று என்றது ஒன்று காண், ஒன்றே பதி அப்படின்றார். அதனால்
யாருக்காவது ஒருத்தரை நாம் அவங்க வந்து சிவனாக நினச்சிக்கிட்டு அவங்களுக்கு அந்த அலங்காரம்லாம் பண்ணுறது அவங்க இஷ்டம், அது அவங்களுடைய பிரியத்துக்காக பண்ணிக்கிறாங்க அப்படின்னு விட்டுற வேண்டியதான் இல்லையா. ஆனால் அதுக்குன்னு முன்னால் நந்தியெல்லாம் வைக்கிற அளவுக்கு போகக்கூடாது. என்ன அது வந்து எவ்வளவுதான் ஒரு பொருந்தும் அவ்வளோதான் பொருந்தும் இல்லையா. அது அறிவு வேலை செய்யாமல் கொண்டு போய் நந்தியை கொண்டு போய் முன்னாடி வச்சு அதெல்லாம் என்ன ஒரு பைத்தியம் இருந்தாலும். ஆனால் ஒன்று என்ன பண்ணாலும் சைவம் கேள்வி கேட்க மாட்டான். என்ன எதை செஞ்சாலும் ஏன் இப்படி செஞ்சேன்னு கேட்க மாட்டேன். அதனால் அது அப்படி நடக்குது. சரி, அது ஒரு பக்கம் போகட்டும். இது இந்த திருவண்ணாமலையில் இவர் இந்த பாடும் பொழுது ஒரே ஒரு குறிப்பு மட்டும்தான் எடுத்துக்கிட்டார் சாமி. அதில் வந்து இப்போ அவர் நீங்கள் யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா அவர் தில்லைக்கு வான்னு சொல்லிவிட்டு அவர் தில்லைக்கு போய்கொண்டு இருக்கிறார். தில்லைக்கு போய்கொண்டு இருக்கிற பொழுது பெருமானுக்கு ஒரே நினைவு, என்ன நினைவுன்னா அங்கே சிவபெருமான் தம்மை ஆட்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் அவருக்கு. அந்த எப்படியாவது சிவபெருமானோட நாம் கலந்துடணும் அப்படிங்கிற அந்த அந்த ஆவல் மட்டும்தான் இருக்கும் அவங்களுக்கு. அவங்களுக்கு வேறு எதை நீங்கள் கொடுத்தாலும் அது அவங்கள திருப்திப்படுத்த முடியாது. ஆகையினாலே அப்படி அவர் போகிற பொழுது அவருக்கு இந்த ஒரு பதிகத்தில் மட்டும், திருவண்ணாமலை இந்த பதிகத்தில் மட்டும் அவர் குறிப்பாக இந்த புறச்சமயங்கள் நம்முடைய சைவ சமயத்தை எவ்வாறு பாதிக்கக்கூடும் என்கிற அந்த அடிப்படை உண்மையை அவர் தெளிவுபடுத்துகிறார். இப்போ நல்ல தெளிவாக சொல்லலாம், ஒன்றும் பெரிய பயமெல்லாம் ஒன்றும் கிடையாது, நிறைய ப்ரூஃப் இருக்குது. அந்த மாற்று சமயத்தினர் நம்ம மதங்களில் இருக்கிறவர்களை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு பெண்களை தான் குறி வைக்கிறாங்க, ஆண்களை குறி வைக்கலை. ஆண்களை கன்வெர்ட் பண்ணணுங்கிறதெல்லாம் அவங்களுக்கு நோக்கம் இல்லை. அவங்களுக்கு என்ன ரொம்ப தேவை அப்படின்னா ஒரு பெண்ணு, அந்த பெண்ணு அங்கே அது இன்னும் கொஞ்சம் படித்ததா, கொஞ்சம் வேலைக்கு போகிறதா அப்படி இருக்குமானால் அந்த பெண்ணைத்தான் அவர்கள் குறிவைத்து தங்களுடைய இனத்து பையனை திருமணம் செய்து கொள்வதற்கு அவர்கள் தயார்படுத்துகிறார். இது வந்து இப்போ நான் ஒரு கல்லூரியில் நான் பேர் சொல்ல விரும்பலை, அங்கே ப்ரொஃபஸராக இருந்தேன், தெரியும், உங்களுக்கு தெரியும். நான் அங்கே கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஹெச்ஓடியாக இருந்தேன். அங்கே எனக்கு கீழே ஒரு 21 ப்ரொஃபஸர் ஒர்க் பண்ணாங்க. எனக்கு கீழே 21 ப்ரொஃபஸரு. அதில் 17 பேர் பெண்கள், 7 பேர் தான் ஆண்கள். 7 ஆண்கள், 17 பேர் பெண்கள். அந்த 17 பேர்த்தில் கிட்டத்தட்ட 7லேருந்து 8 பேர் ஹிந்துவாக இருந்து கிறிஸ்டினா அந்த காலேஜுக்கு வர நேரத்தில் மாறினவங்க. அவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ட்ரெடிஷனை கூட அவங்களால விட முடிஞ்சிருக்காது. புட்டு வச்சுக்கிறாங்க, அதை வச்சுக்கிறாங்க, பேர் மட்டும் மாற்றிக்கிட்டு இருக்காங்க. நான் ஸ்டடி பண்ணேன், இது எப்படி, ஹவு டஸ் இட் ஹேப்பன், எப்படி நடக்குது அப்படின்னு பார்க்குற பொழுது அவர்கள் திட்டம் போட்டு தான் அதை செய்கிறார்கள். இப்போ நாம் இத்தனை நூற்றாண்டுகள் கழித்து நாம் இதை பற்றி பேசுகிறோம். ஆனால் மணிவாசகர் அதைத்தான் பேசுகிறார். மணிவாசகர் சொல்கிறார், நாம் சைவத்தை காக்க வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு சைவரும் அவருடைய வீட்டிலே இருக்கக்கூடிய சிறு பெண்ணை சைவத்தில் காப்பாற்ற வேண்டும். இதுதான் அவர் நோக்கம். இந்த பெண்ணை டேக் கேர், அந்த பெண்ணை
அது அந்த பெண்ணுக்கு அப்படி சார் வளர்ந்தது, படிச்சிருது, படித்த பிறகு அது சுதந்திரமான எண்ணங்கள் அதுக்கு வந்துடுது அப்படின்னு நாம் சொல்லலாம். அல்ல, அதுக்கு இல்லை. நீங்கள் அந்த பெண்ணானது அந்த குழந்தை பருவத்திலிருந்தே அதற்கு நாம் இந்த உணர்வை ஊட்டிவிட்டால் அது நிச்சயமாக மைக்ரேட் ஆகாது. அதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. அதுக்கு மிகச்சிறந்த சாதனமாக விளங்குவது திருவம்பாவை. நான் மேலை நாடுகளுக்கெல்லாம் போகிற பொழுது நான் இதை வலியுறுத்துறது. நீங்கள் வீட்டில் பெண் குழந்தை இருந்தால் அந்த பெண் குழந்தைக்கு திருவம்பாவையை கொடுத்து படிக்க சொல்லுங்கள். தினமும் காலையில் திருவம்பாவை படிச்சுட்டு அதுக்கப்புறம் வேறு பூஜை இதெல்லாம் கூட வேண்டியதில்லை. திருவம்பாவையை படிச்சுட்டு விளக்கத்தி திருவம்பாவையை படிச்சுட்டு திருநீர் இட்டுக்கிட்டு குங்குமம் இட்டுட்டு போக சொல்லுவேன். அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் எல்லாத்துக்கும். அந்த அளவுக்கு இதை சாதனமாக அதுக்கு தான் கொடுத்துருக்காரு. நீங்கள் இப்போ இந்த பேக்ரவுண்டில் நீங்கள் அதை படித்து பாருங்கள். இந்த திருவம்பாவையை இந்த பேக்ரவுண்டில் நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள். இதில் தான் மணிவாசகர் இந்த முழுமையாக இந்த பெண்கள் மட்டுமே அவர்கள் இந்த சைவத்தினுடைய பெருமை, சிவத்தினுடைய பெருமை தெரிந்து அவர்கள் அங்கே தங்களுடைய சமயத்தை, சமய சந்ததியை ஒரு பழுதுபடாமல் அதை காத்து வர வேண்டும் என்கிற சமூக சமுதாய சமய அக்கறை அது தெரியும். நான் முதல் தடவை போகும்போது யூஎஸில் நான் அதை சொல்லிவிட்டு வந்தேன். நான் அடுத்த தடவை போகும்போது பாருங்கள், ஒரு பெரிய மேடை அரேஞ்ச் பண்ணி அங்கே இருக்கிற ஒரு 25-30 பெண் குழந்தைகள் அழகாக பாவாடை அந்த சட்டையெல்லாம் போட்டுக்கொண்டு திருவம்பாவை பாடல்களை அந்த மேடையில் பாடி காட்டி என்னை மகிழ்வித்தார்கள். அவங்க சொன்னதே இதுதான். ஐயா, நீங்கள் சென்ற தடவை சொன்னீங்க இந்த மாதிரி குழந்தைங்க திருவம்பாவையை பாட வேண்டும், அது அவர்களுக்கு கற்றுத்தர வேண்டும். நீங்கள் சொன்னதை ஃபாலோ பண்ணணுன்னு அங்கே காட்டுறதுக்கு இவங்களையெல்லாம் அமர வச்சு நாங்கள் திருவம்பாவையை கற்றுத்தருவதற்கு ஒரு டீச்சரை போட்டு கற்றுக் கொடுத்து அது இப்போ 50% 10 பாட்டு கற்றுக்கிட்டோம் அப்படின்னார். மீதி 10 பாட்டு நீங்கள் அடுத்த தடவை வரும்போது அந்த 10 பாட்டையும் அவங்க சொல்லுவாங்க அப்படின்னார். நீங்கள் 10 பாட்டு சொன்னது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. இதையே நீங்கள் 7 பாட்டுன்னு சொல்லியிருந்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் மகிழ்ச்சி கம்மியாக இருந்திருக்கும். ஏன்னா எனக்கு சொல்ல வேண்டிய செய்தி 9வது பாட்டில் தான் இருக்குது இல்லையா? அதனால் மணிவாசகர் ஃபஸ்ட்டு 10லையும் வச்சார், செகண்டு 10லையும் வச்சார். அது எப்படி வச்சுருக்காருன்னு பாருங்கள். அதை ஒர்க் அவுட் பண்ணி வச்சுருக்காரு. அவர் ரொம்ப கால்குலேட் பண்ணி சிறப்பாக வச்சுருக்காரு. அதை நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணணும். அப்போ மணிவாசகர் கான்ஷியஸை ஓட்டிட்டு அவருக்கு நம்ம பெண்கள், சைவ பெண்களை நாம் காப்பாற்றியாக வேண்டும். எப்படி காப்பாற்ற இல்லை சார், கவலைப்படாது, அதுக்காக நான் ஒரு பதியம் தந்துட்டு போகிறேன், நீ அதை கையில் வச்சுக்க, உன் பெண்ணை நீ காப்பாற்றிக்கலாம், சிவன் கூட இருக்கும் என்று மணிவாசகர் நமக்கு தந்திருக்கிறார் இல்லைங்களா? அதை நாம் உணர வேண்டும் என்று இங்கே சொல்கிறேன். சரி, இப்போ இந்த பேக்ரவுண்டில் நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள். எதுக்கு திருவண்ணாமலையில் இந்த பாட்டை அவர் முன்னிறுத்துகிறார் அப்படின்னு சொன்னால், அந்த காலகட்டங்களில் பெண்களை துறவுக்கு ஈடுபடுத்துவதற்காக பௌத்தம் மிக மிக ஆழமாக வேலை செய்து கொண்டிருந்தது. பௌத்தத்தோட வேலையை பெண்களை அந்த ஃபோர்ஸ் பண்ணி அந்த துறவுக்கு, அதுவும் இல்லாமல் பெண்களுக்கு முக்தி கிடையாது அப்படின்னு சொல்லுகிற ஒன்று. அது ரொம்ப வேடிக்கையாக இருக்கும். பெண்களுக்கு முக்தி கிடையாதுன்னு பௌத்தம் சொல்லுது. பெண் விடுதலை பேசுகிறவெல்லாம் பௌத்தத்தை பேசுகிறான். என்னன்னு எனக்கு புரியல. அவனுக்கு அந்த பௌத்த மத கொள்கை தெரியுமா? இந்த பௌத்தத்தில் சேருங்கன்னு சொல்லி சொல்கிறாங்களே, அவனுக்கு தெரியுமா அதில் பெண் விடுதலையும் இல்லை, பெண்ணுக்கு முக்தியும் கிடையாது அப்படின்னு பெண்ணுக்கு அவ்வளோ ஒரு இழிந்த நிலை இருக்குது அந்த பௌத்தத்தில்.
துறவு பூணுகிறவருக்கு அந்த பௌத்த பிட்சுக்கு ஒவ்வொரு முடியாக எடுக்கணும். அது எடுக்கிறது யாருன்னா திருமணமாகாத கன்னி பெண்கள். அவங்க தான் போய் ஒவ்வொரு முடியாக பிடுங்கணும். இது எங்கே இருக்கு? பௌத்தம். இந்த பௌத்தத்தை அவங்க சிறப்பாக அதை அவங்களுக்கு, ஆனால் அதில் ஒரு பிடிச்சது அதில் ஒன்று இருக்குது. அதில் என்ன அப்படின்னு கேட்டால், நீ ஏதாவது உயிரை கொன்னாதான் பாவம், ஆனால் தின்னா பாவம் இல்லைன்னு சொல்லியிருக்கு. யாராவது ஆட்டை கொண்டுட்டா நீ சாப்பிட்லாம், கொன்னவனுக்கு தான் பாவம்னு சொல்லியிருக்கு. இது கொஞ்சம் சௌரியமாக இருக்கும் போல இருக்கே அப்படின்னுட்டு அதை பின்பற்றுகிறார். சரி, இந்த செய்தியெல்லாம் நான் எதுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னால், இந்த மணிவாசகருடைய இந்த பதிகம் ஒரு சிறப்புத்தன்மை வாய்ந்த பதிகம், ஒரு சிறப்பான பதிகம். இந்த பதிகம் நம்முடைய பெண்களுக்காக. அதனால் என்ன சொல்லியிருக்கார், பெண்கள் அந்த நீராடப் போகிற பொழுது அவர்கள் பெருமானை வேண்டுகின்றதும் விண்ணப்பம் வைப்பதுமாக செய்திருக்கிறார். இதை அர்த்தம் தெரியாமல் பெண்கள் நோன்பு நோற்பது அப்படின்ட்டு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், திரும்பவும் உங்களுக்காக சொல்கிறேன். இதில் எந்த நோன்பும் இல்லை, இதில் எந்த விதமான விரதமும் இல்லை, இதில் எந்த நோன்பு விரதம் அவர் எதுவும் சொல்ல. இதில் சொல்லி இருக்கிறதுல ஒன்று தான் ரொம்ப கஷ்டமான வேலை, விடியறதுக்கு முன்னாடி எழுந்திருக்கிறது. அது ஒன்று தான் சொல்லியிருக்காரு, வேற நோன்பு சொல்லலை. நீங்கள் திருப்பாவையை படிச்சிங்கன்னு வச்சுங்க, அதில் ஏகப்பட்ட நோன்பு. இதில் கண்ணில் மை தீட்டக்கூடாதுன்னெலாம் அதில் வரும். கண்ணில் மை தீட்டக்கூடாது, தலையை வாரக்கூடாது, அதெல்லாம் உண்டு. நீங்கள் திருப்பாவையை படிச்சிங்கன்னா அது தெரியும், அதில் இருக்குது. அதில் படிச்சிங்கன்னா அப்படின்னு படிக்கணும்னு சொல்லலை, சரிங்கன்னா. ஆனால் இந்த திருவம்பாவையில் இந்த பெண்கள்லாம் அழகு செய்து கொள்கிறார்கள், அழகு செய்து கொள்கிறார்கள். அது சொல்கிறார், பெண்கள் தங்களை நேரிய முறையில் அழகு செய்து கொள்வதை சைவம் ஆதரிக்குது. கை புனைந்து ஏற்றா கவின்பெரு வனப்பின் அப்படின்னு சொல்லுகிறார் திருமுருகாட்டுப்படையிலேயே நக்கீரர். ஒப்பனை செய்து கொள்வது என்பது பெண்களின் பிறப்புரிமை. ஆண்களுக்கு கொஞ்சம் சம்பந்தமில்லாதது. அப்படிதான் இருக்கு. ஆனால் இவன் பண்ணுறான் பாருங்க மேக்கப்பு, ஒப்பனை. நான் அவ்வளவு ஒப்பனை செய்து கொள்ளுகிறார் இல்லையா? நான் சொல்கிறதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்கு, நான் சும்மா வாய்க்கு வந்ததை சொல்லலை. அப்போ அந்த ஒரு அடிப்படையில் இந்த விரதமோ உண்ணுகிற உணவிலேயோ உடுத்துகிற உடையிலேயோ செய்து கொள்ளுகிற ஒப்பனையிலேயோ எந்த விதமான கட்டுப்பாடுகளையும் இங்கே பேசலை. என்ன பேசுகிறாருன்னா, குளிச்சுட்டு சாப்பிடணும், அதைத்தான் சொல்கிறார். பெண்கள் குளித்து விட்டு பூசை செய்துவிட்டு அவர்கள் அதை சாப்பிடணும் அப்படிங்கிறத அதை சொல்கிறார். அது குறிப்பு, இதெல்லாம் குறிப்பு தான். என்ன தன் கூப்பிட்டு இதெல்லாம் 1-2 போட்டு சொல்லிகிட்டு இருப்பார், என்ன அப்படி சொல்லலை, அப்படி சொல்லுகிறார். சரி, இப்போ சாமி எப்படி வச்சுக்கிட்டாருன்னா ஒரு காட்சி அமைப்பில் வைக்கிறார், ஒரு ட்ராமா மாதிரி தான் பண்ணியிருக்கார். இதை அமைக்கும் பொழுது இது ஒரு ட்ராமாட்டிக் ஸ்டைல், ஒரு நாடக பாணி, அதில் தான் இதை அமைத்து கொண்டார். நாடக பாணியாக அமைத்ததற்கு காரணம் ஆர்வத்தோடு உள்ளே வரணுங்கிறதுக்காக. எடுத்தோடனே பரமான விஷயத்தை பேச ஆரம்பித்தோம்னா டக்குன்னு இது நமக்கு சம்மந்தம் இல்லாதுன்னு வராமல் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக
ஒரு ஒரு ட்ராமாட்டிக் ஒரு அப்ரோச் அதை கொடுத்து அதை இந்த பெண்கள்லாம் அப்படி கூட்டமாக வருகிறார்கள். காலையில் எழுந்திருந்து அவர்கள் ஒரு கூட்டமாக சென்று குளத்திலோ அல்லது அருவியிலோ அல்லது ஒரு நீர் பொய்கையிலோ அல்லது கடலிலே கூட அல்லது அவரவர்களுக்கு அந்தந்த இடங்களிலே என்ன வாய்ப்பு இருக்கிறதோ அந்த இடங்களிலே சென்று அவர்கள் அந்த நீராடுகிறார்கள். இந்த பெண்கள் ஆற்றிலோ அவர்கள் நீராடுகிறார்கள். அவர்கள் குழுவாக சென்று நீராடுகிற பொழுது, போகும்போதும் சரி போகின்ற பொழுதும் சரி, அங்கே நீராடுகிற பொழுதும் சரி, நீராடிவிட்டு பெருமானுக்கு வருகிற பொழுதும் சரி, எல்லா சிவசம்பந்தமான செய்திகளையே அவர்கள் பேசிக்கொண்டு அவர்கள் அந்த சிவ பரத்துவமான அந்த செய்திகளில் அவர்கள் தம்மை ஈடுபாடு செய்து கொண்டு வருகிறார்கள் அப்படின்னு காட்டுறார். இது அப்படி வருகிற பொழுது இதே மாதிரி ஒரு 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 குழு, ஒரு பெண்கள் குரூப்பு அப்படி வருகிறார்கள். அவர்கள் எல்லாரும் வந்துட்டாங்க. ஒரு பெண்ணு மட்டும்தான் இன்னும் வரல. அவர்கள் வந்திருப்பான்னு நினைச்சார்கள். அவர்கள் ஒரு பொது இடத்திலே கூடிய ஒன்றா போக வேண்டும் என்று தான் இருந்தார்கள். இல்லை அவரவர்கள் வீட்டுக்கு போனால் அங்கே வாசல்லே நிற்பாங்க, அவங்களும் சேர்த்துக்குவாங்க, அப்படியே போகிறதா இருந்தார்கள். ஒருத்தி மட்டும் வரல. அவள் வீட்டு கதவை தட்டி, நீ இன்னும் வரலையா, நேரமாயிற்றே, நீ நேற்று வந்து காத்திருப்பேன் என்றாயே, வரலையா என்று கேட்கிறார்கள். அதற்கு அவள் பதில் சொல்லுகிறாள். இப்படி இவர்கள் கேட்பதும் அவள் பதில் சொல்லுவதுமாக இப்படியே அதை நகர்த்தி கொண்டு போகிறார். அந்த பெண்ணு வெளியில் வர வரைக்கும் நகர்த்தி கொண்டு போகிறார். அப்போ இந்த பல விஷயம் சொல்லுகிற பொழுது இந்த உண்மையிலேயே சிவ வழிபாட்டிற்கு உகந்த நேரம் இந்த விடியற்கால தான். இந்த ரொம்ப சிறப்பான நேரம் அந்த விடியற்காலம். சூரியன் உதயத்திற்கு முன்பாக இல்லையா, பிரத்யுஷான்னு பேர் அதுக்கு சாயந்தரத்துக்கு பிரதோஷான்னு பேர், அதுக்கு பிரத்யுஷான்னு பேர். அது இந்த 4:30லேருந்து 6 விடிய காத்தால், இது சாயந்தரம் 4:30லேருந்து 6 இந்த பிரதோஷம், அது பிரத்யுஷா. அந்த இது பிரதோஷா, அது பிரத்யுஷா அப்படின்னு. உஷான்னா இருள்னு அர்த்தம். அப்படி தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அது தமிழாக இருந்தால் நான் என்ன உறுதியாக சொல்லுவேன், அது தமிழ் சொல் இல்லை. அதனால் அதுக்கு அப்படி தான் பொருள் என்று எனக்கு தெரிந்த வரைக்கும். உஷா பிரத்யுஷானா இருளுக்கு நிறைவாகிற நேரத்தில் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொருள் என்று கருதுகிறேன். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இந்த நேரத்தை அவர்கள் தான் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். அந்த நேரத்தில் தான் போகிறார்கள். அப்புறம்தான் சூரியன் உதயமாகிறதுன்னு அருணன் அப்படின்ற அந்த பாட்டில் சொல்லுகிற பொழுது தான் இந்த கீழ் திசையில் இந்த சூரியன் உதயமாகிற அந்த செய்தியை சொல்லுகிறார்கள். எனவே இவர்கள் வாசலில் நிற்கிறார்கள். அந்த பெண்ணை எழுப்புகிறார்கள். அந்த பெண்ணு பதில் சொல்கிறா. இவங்க திரும்பவும் அவள் பதிலுக்கு இவங்க பதில் சொல்லி, இதில் என்ன நம்ம பேசிக்கொண்டே நேரம் போகிறது, நீ வெளியே வரலையா, போக வேண்டாமா என்று கேட்கிறார்கள். நம்ம 2 பாட்டு பார்த்தோம் அதில் இல்லையா, அந்த 2 பாட்டு. ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதியையாம் பாட கெட்டையும் வாழ்த்தடங்கண் மாதே வளருதியோ வன் செவியோ நின் செவிதான் மாதேவன்மார் கடல்கள் வாழ்த்திய வாழ்த்தொலி போய் விதிவாய் கெட்டலுமே விம்மி விம்மிமை மறந்து போதாரமளியின் மேல் நின்றும் புரண்டிங்கன் ஏதேனும் ஆகாள் கிடந்தாள் என்னே ஈதேயம் தோழி பரிசேலோரெம்பாவாய் பாசம் பரஞ்சோதிக்கன்பாயிராப்பகல் நாம் பேசும்போது எப்போது இப்போது அறமளிக்கே நேசமும் வைத்தனையும் நேரிழையாய் நேரிழையீர்
சீச்சி இவையும் சிலவோ விளையாடி எசுமிடம் கீதோ விண்ணோர்கள் எத்துதற்கு கூசுமலர் பாதம் தந்தருள வந்தருளும் தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பலவன் ஈசனார்கண்பார் யாமார் ஏலோர் எம்பாவாய். பார்த்தோம். முத்தன்ன வெண்ணகையாய் முன்வந்தெதிரெழுந்து என் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று அருரி தித்திக்க பேசுவாய் வந்துன் கடை திறவாய் பத்துடையீர் ஈசன் பழகடியீர் பாங்குடையீர் புத்தடியோம் புண்மை தீர்த்தாட்கொண்டால் பொல்லாதோ. முத்தன்ன வெண்ணகையாய், இது வெளில இருக்கவங்க கூப்பிட்றாங்க முத்தன்ன வெண்ணகையாய். அவங்களுக்கு அந்த முத்து போன்ற பற்களை காட்டி அவள் சிரிக்கிறது ஞாபகத்துக்கு வருது. சிரித்து சிரித்து பேசுவாள். அவள் இருந்தால் தான் அந்த கூட்டமே கலகலன்னு இருக்கும். சிரித்து சிரித்து பேசுவாள். முத்தன்ன வெண்ணகையாய், எப்போவும் அந்த நகை உணர்வோடு அப்படியே மகிழ்விட்டு செய்கிறவர். அதனால் அதை நினைவு பண்ணி நீ இல்லாமல் நல்லாவே இல்லை குரூப்பு. முத்தன்ன வெண்ணகையாய் முன்வந்து எதிரெழுந்து. நீ என்ன சொன்ன எங்ககிட்ட நேற்று? முன்வந்து எதிர், அதை எப்படி மாற்றணும்னா முன் எழுந்து எதிர் வந்து அப்படி மாற்றணும். முன் எழுந்து எங்களுக்கு முன்னால் எழுந்து எங்களுக்கு எதிர்த்தார் போல் வந்து ஏன் இவ்வளோ நாள் கட்சி வரீங்க நீங்கள் அப்படின்னு கேட்பேன்னு பார்த்தா நீ என்ன சொன்ன? நான் முன்னாடியே எழுந்து வந்து உங்கள் முன்னாடி வந்து அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று அள்ளூரி. அள்ளூறுதல் என்பது வெறும் வார்த்தைகள் இல்லை நம்ம சொல்கிறது. அத்தன் ஆனந்தன் அமுதன்னு சொல்லுகிற பொழுது இங்கே ஊறணுமா உள்ளார. இந்த வார்த்தைகளை சொல்லுகிற பொழுது அத்தன் ஆனந்தன் அமுதன் இது வெறும் வாயிலே நின்றுடுச்சு. சொற்கள் வாயிலே நின்று போச்சு, அங்கேயே நிற்குது. இல்லை, அத்தன்கிற பொழுது உள்ளே ஊறுது. அள்ளூரினார். அள்ளுனா உள்ளே ஊறுறது. அது கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் தெரிஞ்சுக்கிறது. ஏன்னா அப்படி ஊர்னதே இல்லை. அது மாதிரி ஊறிச்சின்னா அந்த மாதிரி அள்ளூரி சொன்னவனி உள்ளத்தில் ஊறி அள்ளூரி எப்படி பேசுவ? தித்திக்க பேசுவாய். அதனால தான் முத்தன்ன வெண்ணகையாய். தித்திக்க பேசுவாய். தித்திக்க பேசுவிய. என்ன சொன்ன? முன்னால் வந்துடுச்சு, உங்களுக்கு முன்னாடி வந்து நின்று கதவை திறந்து எங்களையெல்லாம் எதிர்கொள்வ அப்படின்னு நீ சொல்லிவிட்டு இப்போ என்ன இந்த மாதிரி பண்ணுற? கதவை தர, கடை திறவாய். கடைன்னா வாயில்னு அர்த்தம். கடை திறவாய். உடனே உள்ளேருந்து தான் குரல் கொடுக்குறாளே தவிர வெளியில் வந்த பாட்டை காணும். பத்துடையீர் ஈசன் பழக அடியீர் பாங்குடையீர். பத்துடையீர் அடியார்களுக்கு இருக்க வேண்டிய பண்புகள். அது புறப்பத்து அகப்பத்து 10 இருக்கு அடியார்களுக்கு. நீர் பூசணும், ருத்ராட்சம் அணிஞ்சிருக்கணும், சிவநாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும், சிவ நூல்களை படிக்கணும், சிவநூல்கள் பேசுகிற இடத்துல போய் நிற்கணும். இதெல்லாம் அடியார்களுக்குரிய இலக்கணம். அடியார்களுக்குரிய இலக்கணத்தில் சிவன் பெருமை பேசுகிற இடத்துல இருக்கணும். சிவன் பெருமையை காது குளிர கேட்கணும். சிவன் பெருமையை சொல்லணும். சிவன் பெருமையை பேசுகிற இடத்துக்கு நாம் அங்கே ஆஜராகணும். திருநீர் பூசிக்கணும், உத்ராட்சம் போட்டுக்கணும். இதெல்லாம் புறத்தே. அகத்தே
அவன் பேர் சொல்லுகிறது உள்ள சிலிர்க்கணும், மேனி விதிர்க்கணும், கண்கள் துடிக்கணும், இதழ்கள் அதுக்கு மேலே துடிக்கணும், தொண்டை கவரணும், கண்ணீர் அப்படியே முட்டிக்கிட்டு வந்து கண்ணுக்கிட்ட நிற்கணும். இப்போ விடுவிட்டோமா, இல்லை நீ சொன்னப்புறம் விழற அப்படின்னு நிற்கணும். கண்ணீர் வந்து கண்ணீர் முட்டிக்கிட்டு நிற்கணும். இதெல்லாம் அடியார்களுடைய இலக்கணம். இதெல்லாம் உடையவர்களே அப்படின்னு கிண்டல் பண்ணுறா இவ வெளியில் இருக்கிறவங்கள. இதெல்லாம் உங்களுக்கு தான் இருக்கே, எனக்கு ஒன்றுமே கிடையாது. பத்துடையீர் ஈசன் பழைய அடியீர், நீங்கள்லாம் பழைய அடியார், நான் புத்தடியார். இந்த பழைய அடியார்கள் எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஹேண்ட்ஸு. இது புத்தடியார்லாம் நியூ ரெக்ரூட்டு என்ன. அதனால் இந்த தூக்கத்தை விடாமைய நாங்கள்லாம் கொஞ்சம் புதுசு, அப்படி கொஞ்சம் வர்றது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் இந்த பழையடியாராக இருக்கிற நீங்கள் இந்த புத்தடியார் புண்மை தீர்த்து குற்றத்தை பொறுத்து கொண்டு அதை நீங்கள் பெருசு பண்ணக்கூடாது. வான்னா வந்துட்டு போகிறேன், அதுக்கு என்னென்னவோ சொல்கிறீங்க, என்ன இதுக்கு எதோ பேசுகிறீங்க, நீ சொன்னியே அதை சொன்னியே இதை சொன்னியேங்கிறீங்க. நாங்கள் வந்து புத்தடியார் ஏதாவது தப்பு பண்ணுவோம், பழைய அடியார் தான் அப்படி பண்ணாதப்பா, அந்த மாதிரி செய்யாத, அப்படி போடாத, வயரமாக நின்று போடாதப்பா, குனிஞ்சு இலைக்கிட்ட வந்து பரிமாறு. நின்ன வாக்கிலேயே பரிமாறினேன்னா என்னென்ன சாப்பிட்டாருங்கிறது எல்லாம் தட்டையில் தெரியும் அவருக்கு. அவருக்கு மார்க் பண்ணி அனுப்பிச்சி விட்றாத. முதல்ல சாப்பாடு சாப்பிட்ருக்காரு, அப்புறம் குருவா சாப்பிட்ருக்காரு, அப்படி பண்ணக்கூடாது. குனிஞ்சு இலைக்கிட்ட. அப்போ இந்த பழைய அடியார் எப்படி இப்போ பார்த்திங்கன்னா அது ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு, அது அது தெரிஞ்சு கொள்ளுது. இதெல்லாம் புத்தடியாருக்கு தெரியாது, பழையடியாரை பார்த்து கற்றுக்கணும். அதுதான் பழையடியார். இப்போ பழசு புதுசுங்கிறது வேறு ஒன்றும் இல்லை. இதுதான் இன்னும் தெரிஞ்சு போனால் பழசு புதுசு என்னென்னா, பழசெல்லாம் விடிய காத்தால எஞ்சிரும், புதுசு போர்வையை எடுத்து பொத்திக்கிட்டு கிடக்கும். அவ்வளோதான். அன்பில் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இருக்காது. அன்பு தான் அன்பாக தான் இருக்கும். இது எழுதிருக்கிறதுக்கு அப்படி அது தூக்கம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். புத்தடியோம் புண்மை தீர்த்து ஆட்கொண்டால் பொல்லாதோ, அது என்ன பெரிய தீங்காயிடுமா, பொல்லாங்காய் விடுமா? இந்த புத்தடியாருடைய குற்றத்தை பொறுத்துக்கிட்டா தப்பு இல்லை அப்படின்னு கேட்டவொன்னே, எத்தோ நின் அன்புடைமை எல்லாம் அறியோமோ, இவங்க உடனே பதில் சொல்கிறாங்க வெளியிலேருந்து. எல்லாம் தெரியும், உன்னுடைய அன்பெல்லாம் தெரியும், நீ எங்களை கேள்வி பண்ணுற, நீ வந்து எங்களை பாராட்டுற மாதிரி பத்துடையீர் அப்படிங்கிறீர், பாங்குடையீர்கிறீர். எல்லாம் பாங்குடையீர்னா முழுமையான அடியாராக இருக்கிறவரேன்னு அர்த்தம். அதெல்லாம் நீ சொல்கிறதெல்லாம் தெரியும், நீ அதெல்லாம் வெட்டி பேச்சு பேசாத. இது அன்பு. அன்புன்னா என்ன தெரியுமாடியே அவள் சொல்கிறா கரெக்டா. சித்தம் அழகியார், புற அழகா அழகு, அது நாளாக நாளாக தேயும். ஆகையினால சைவ பெண்களாக இருக்கிற நமக்கு மிகச்சிறந்த அழகாக இருப்பது எது தெரியுமா? நம்முடைய சித்தம் அழகாக இருக்கிறது, அதுதான் நம்முடைய உண்மையான அழகு என்று சொல்லுகிறார். அது சித்தம் அழகி அப்படின்னார். அது எப்படி தெரியும்னா, அவங்க சித்தம் அழகாக இருக்குது அப்படின்னு எப்படி தெரியும்? அவங்க சிவனை பாடுவாங்க, அதில் வச்சு தெரிஞ்சுக்கலாம் அவங்க சித்தம் அழகிது என்றார். சித்தம் அழகியார் சிவனை பாடாரோன்னார். எப்படி போட்டார் பாருங்க. சித்தம் அழகாக இருக்க வேண்டாம், அந்த சித்தம் என்பது அழகான எண்ணங்களை உடையதாக விளங்க வேண்டும். அந்த சித்தம் அழகுதான்ப்பா உண்மையான அழகு. புற அழகு பெரிய அழகல்ல. இந்த புற அழகு நாளாக நாளாக குறைந்து கொண்டே வரும், சித்த அழகு நாளாக நாளாக ஏறிக்கொண்டே போகும். அந்த அழகு அழகும். இவர் சித்தம் அழகுடையவருங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை.
இதெல்லாம் வந்து உனக்கிட்ட வெளியில் நின்று நாங்கள் கதவை திறக்கலை, நாங்கள் வெளியில் நின்று உன்கிட்ட இது கதை பேசிகிட்டு இருக்கிறோம், நீ உள்ளே உட்காந்துக்கிட்டு பேசிகிட்டு இருக்க, எங்களுக்கு குளிர் வேறு அடிக்குது, நீ உள்ளே உள்ளே உட்காந்துக்கிட்டு பேசிகிட்டு இருக்கிற, இதெல்லாம் எங்களுக்கு வேணும்டி, உன்னை எழுப்புறதுக்கு வந்தாவா வரடி போன்னு நாங்கள் போயிருக்கணும், அத்தை விட்டுவிட்டே உன்னையும் கூட்டிகிட்டு போகணுமேங்கிற ஒரு அக்கறையில் வந்து நிற்கிறோம் பாரு, எங்களுக்கு இதுவும் வேணும். ஆமாம், அதே தவிர இத்தனையும் வேண்டும் எமக்குன்னாரு, இத்தனையும் வேண்டும் ஏலோர் எமக்கம்பாவாய், இத்தனையும் வேணும் அப்படின்னு சொல்லுது. ஒள்ளித்தில நகையாய் ஒள்ளித்தில நகையாய் இன்னம் புலர்ந்தின்றோ வண்ண கிளிமொழியார் எல்லாரும் வந்தாரோ. அவ கேட்குறா உடனே உள்ளே இருந்து, உனக்கு இன்னும் விடியலையா அப்படின்னு கேட்குறாங்க. ஒள்நித்தில நகையாய் முத்தன்ன வெண்ணகையாயினார். இப்போ ஒளிமிக்க முத்துக்களை போன்ற நகையாய். இப்போ அது சொல்லுகிற பொழுது இந்த ரெட்டியும் சொல்கிறாரே ஒரே செய்தியை சொல்கிறாரானா இல்லை, முத்தன்ன வெண்ணகையாய் வெண்ணகையாய் அப்படின்னு சொல்லுகிற பொழுது அது பற்கள் தெரியுமாறு சிரித்தல். ஒள்நித்தில நகையாய்ங்கிறது பற்கள் தெரிந்தும் தெரியாமல் அப்படி புன்முறுவல், அந்த புன்முறுவல் அது பெருமிதத்தோடு அதுவும் செய்வாளாம் அவ. அப்போ இந்த புன்முறுவல் அது எல்லாம் இவங்க ரசிச்சிருக்காங்க. அந்த பெண்ணு அப்படியே ஒள்நித்தில நித்திலெல்லாம் முத்து முத்து போன்ற பெருமிதத்தோடு புன்னகைக்கின்ற என் பெண்ணே, உனக்கு இன்னும் விடியலையா, இன்னும் புலர்ந்தின்றோம். நல்லா அழகாக கேட்குறாரு. இப்போ விடிதல் வேறு புலர்தல் வேறு. விடிதல் என்பது விடியற்காலை அப்படின்னு, காலை என்பது காலை நேரத்தினுடைய தொடக்கம், சூரியன் உதயமாயிடுச்சு. இந்த புலர்தல் என்பது சூரியன் உதிக்கலை, சூரியன் உதிக்கலை. இந்த இருள் கட்டாக இருந்தது பாருங்க, அப்படியே கட்டு விடும், அதனுடைய இறுக்கம் அது அப்படியே விடும். பார்த்தீங்களா, இறுக்கிட்டு இருக்கும் அந்த இருட்டு. என்ன இப்படி பார்க்குறீங்க, என்ன இதையெல்லாம் யார் சார் பார்த்தது? அதெல்லாம் எங்களுக்கு மிட் நைட்டு. இறுக்கிட்டு இருக்கும் அந்த இருளை, அப்படியே விலகும், கொஞ்சம் கொஞ்சமாக விலகி லூசன் ஆகும். அதுதான் புலர்தல்னு பேர். நமக்கு ஆணவ மலம் முதல்ல புலரணும், அப்புறம்தான் விடியும். இந்த புலர்தல் நடந்து தான் விடுதல் நிகழும். கட்டு இறுகணும், அந்த கட்டு இறுகிறது அப்படியே விலகி 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 அப்படி அது அப்படியே விலகும் பாருங்க. நீங்கள் அப்படியே தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, பொழுது புலரலையான்னு கேட்டால் கட்டு இன்னும் பிடிச்சிக்கிட்டு இருக்க, இன்னும் இருக்கும் விலகலையா அப்படின்னு கேட்குறேன். உள்ளே இருந்துக்கிட்டு இப்போ நம்ம கேட்குற மாதிரியே கேட்குறேன், எல்லோரும் வந்துட்டாங்களா அப்படின்னு கேட்குறேன். என்ன வந்தியான்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறியே, எல்லோரும் வந்துட்டாங்களா நம்ம குரூப்பில்? வண்ண கிளிமொழியார் எல்லாரும் வந்தாரோ? எல்லாரும் வந்தாரா? அப்போ இந்த எல்லாரும் அப்படின்னா தன்மை, தன்மை பன்மை. எல்லீரும் அப்படின்னா முன்னிலை பன்மை. எல்லீரும் அப்படிங்கிறது இந்த எல்லாரும்ங்கிறதுல தம்மையும் சேர்த்துக்கிறார். அந்த குழு எல்லாரும் வந்துட்டோம், எல்லாரும். இந்த எல்லாருங்கிறதுல சொல்கிறவரும் ஒரு ஆள், அப்படி தான் எல்லாருன்னு சொல்லணும். அந்த தன்மை பன்மை அது எல்லாருங்கிறது. எல்லோரும் அப்படிங்கிறது தான் அது வார்த்தை. அதை எல்லாரும்னு சொல்கிறோம், அது தப்பு இல்லை. எல்லாருங்கிறதும் இப்போ உண்மையிலே எழுதணும், சரியாக எழுதணும்னா எல்லோரும்.
எல்லோரும். நீங்கள் எல்லாரும் வாங்க அப்படி சொல்லக்கூடாது, நீங்கள் எல்லீரும் பாருங்கள் தான் சொல்லணும். எல்லீரும்னா நீங்கள் முன்னிலையில் இருக்கிறவங்கள சொல்கிறதா அர்த்தம். அதுதான் பொருள். அதுக்கு இங்கே இந்த எல்லாரும்ங்கிறதுனால தண்ணியும் சேர்த்து சொல்கிறா. எல்லாரும் வந்தாரோ, உடனே இவங்க சொல்கிறாங்க எல்லாரும் வந்துட்டோம், எண்ணி கொண்டு உள்ளவாறு சொல்லுவோம். நாங்களை ஏற்கனவே எண்ணிக்கிட்டு எத்தனை பேர் இருக்கிறோம் என்னான்னு நாங்கள் எண்ணிக்கிட்டே தான் வந்தோம். ஒவ்வொருத்தராக சரி சரி அவள் வந்தாச்சு, இவன் வந்தாச்சு, அவள் வந்தாச்சு, இவன் வந்தாச்சுன்னு சொல்லி எல்லாம் எண்ணிக்கொண்டு தான் வந்தோம். எண்ணிக்கொண்டு வந்தோம் சொல்லுவோம். நாங்கள் இப்போ எண்ண ஆரம்பித்தா அந்த நேரத்தில் தூங்கலான்னு பார்க்குற நீ இல்லையா? இப்போ காலையில் எழுந்திரிக்கணும் போது என்ன பண்ணுவோம், என்னை கடைசியில் எழுப்புங்க, நீங்கள் எல்லோரும் குளித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்னை கடைசியில் எழுப்புங்க அப்படின்ட்டு அப்படி தானே கேட்டுட்டு தூங்குவாங்க. நீங்கள் எல்லோரும் எழுந்திரிச்சு பல் தேய்ச்சிட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் என்னை எழுப்புங்க, நான் கடைசியாக பல் தேய்ச்சி குளிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன். அதாவது எல்லாருக்கும் முன்னுரிமை கொடுக்குறதுன்னு அர்த்தம் இல்லை அதுக்கு. ஸோ அந்த கேப்பில் கொஞ்சம் கூட தூங்கலாமே அப்படி தானே. அது மாதிரி இவன் சொல்கிறான், நாங்கள் எண்ணுவோம் அவ்வளவும் கண்ணை துயின்று அவமே காலத்தை போக்காதே. அந்த நேரத்தில் தூங்கலான்னு நினச்சி காலத்தை வீணாக்காத, போக்காதே. விண்ணுக்கொரு மருந்தை வேத விழுப்பொருளை கண்ணுக்கு இனியானை பாடி கசிந்துள்ளம் உள் நெக்கின்றுருக யாமாட்டோம் நீயே வந்து எண்ணிக்குறையில் துயிலேலொரெம்பாவாய். நாங்கள் எண்ணிகிட்டு இருக்கிற நேரத்தில் சிவபெருமானுடைய பெருமையை சொல்லிகிட்டு இருந்தாலும் உருப்படி. இப்போவே உன்னை எழுப்பிட்டு இருக்கிற நேரத்தில் சாமியாவது வேண்டலாம், உன்னை எழுப்பிட்டு இருக்கிறோம். விண்ணுக்கு ஒரு மருந்து, மருந்துன்னா அமிர்தம்னு பேர். ஒரு மருந்து ஒப்பற்ற மருந்துனால மருந்துனால அமிர்தம்னு அர்த்தம். மருந்துன்னா அமிர்தம்னு அர்த்தம். நமக்கு மருந்துன்னா என்ன ஞாபகத்துக்கு வருது? டாக்டர் எழுதி கொடுக்குற மருந்து. அநியாயத்துக்கு அதுக்கு அந்த பேர் போயிடுச்சுங்க. மருந்துன்னு சொன்னாலே என்ன அர்த்தம் அப்படின்னா அமிழ்து, அமிழ்து. மருந்தீசர் திருவான்மையூரில் இருக்கிறாரு, மருந்தீசர். அமுத கடேஸ்வரர் அங்கே திருக்கடவுரில் இருக்காருல்ல அமிர்த கடேஸ்வரர். அது மாதிரி அமிர்தம், மருந்துன்னா அமிர்தம்னு அர்த்தம். அப்போ இது அவர் சொல்லுவார், சாவாம் மருந்தனினும் வேண்டற்பாற்றன்று இல்லையா, விருந்து புறத்ததால் தான் உண்டல். என்னங்க வள்ளுவர் சொல்கிறார் இல்லையா, விருந்தாளியை வெளியில் வச்சுக்கிட்டு உள்ளே சாப்பிட்றது அமிர்தமாக இருந்தால் கூட எனக்கு வேண்டாம், அமிர்தமாக இருந்தாலும் கூட எனக்கு வேண்டாம். விருந்தாளியை வெளியில் வச்சுக்கிட்டா உள்ளே எத்தாப்பில் உட்கார வச்சுக்கிட்டு அப்புறம் சாப்பிடு. அருணகிரிநாதர் சொல்லுவார், தாக்கவருக்கு ஒரு சாரையை நீரிடி சாத்திரத்துக்கு அதி தூரனே வேறொரு சாட்சியற பசியாரியைன்னார். சாட்சி வச்சு தனியாக சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது சைவத்தினுடைய ஒரு கொள்கை. தனியாக சாப்பிடக்கூடாது. வீட்டில் கணவன் மனைவியோடு சேர்ந்து சாப்பிடணும், மனைவி குழந்தையோடு சேர்ந்து சாப்பிடணும். இதுமாதிரி சேர்த்து சாப்பிடணும், தனியாக சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது ஒரு கொள்கையாக வச்சுருக்காங்க. இப்போ கணவன் மனைவியோடு சேர்ந்து சாப்பிட்றான்னு வச்சுங்க, சேர்ந்து சாப்பிட்டான்னா என்ன இருக்குது என்ன இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ரெண்டு பேரும் பகிர்ந்து சாப்பிட்றதுக்கு வாய்ப்பாக இருக்கும் பாருங்க. இல்லைன்னா டேஸ்ட்டாக இருக்குன்னு இவனையே வாங்கி எல்லாத்தையும் தின்னுடுவான். அந்த அம்மா தொலையுது போ தின்னுட்டோம், இது என்றைக்கு நமக்கு வச்சுருக்குது அப்படின்னு கொடுத்துருவாங்க. அப்படி இல்லாமல் நீ சாப்பிடுமா, நீ சாப்பிடு, நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு ரெண்டு பேரும் சாப்பிடும். அதை சொல்கிறார், சாட்சி வச்சு சாப்பிடணுங்கிறார்.
இந்த மருந்துங்கிறது அமிர்தம், அதை சொல்கிறார். சாவா மருந்தெனினும் வேண்டற் பாற்றென்று அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார். விருந்து புறத்ததால், விருந்தை வெளியில் வச்சுக்கிட்டு சாப்பிடாத அப்படிங்கிற. வேத விழு பொருளை கண்ணுக்கு இனியானை பாடி கசிந்துள்ளம். கண்ணுக்கு இனியானை பாடி கசிந்து உள்ளம் உள் நெக்கு நின்று உருக யாம் மாட்டோம். உன்னை எழுப்பிட்டு இருக்க அந்த நேரத்தில் நாங்கள் இதெல்லாம் செஞ்சுருக்கணும். அந்த விண்ணுக்கு ஒரு மருந்தை கண்ணுக்கு இனியானை நாங்கள் பாடியிருப்போம். பாடுகிற நேரத்தில் உள்ளம் கசிந்து இருப்போம். அதெல்லாம் இல்லாமல் இந்த எண்ணெய் சொல்கிறவங்களை போய் இந்த எண்ணிகிட்டு இருக்கிற நேரத்தில் எவ்வளோ வேஸ்ட் ஆகும் டைம். சுவாமி அப்பா இல்லையா, நம்ம இந்த பூஜை பண்ணுறதுக்காக பண்ணுகிற இந்த முஸ்தீபுகள் இருக்குது பாருங்கள், அதுதான் அதிகமாக இருக்கும். சாமியை 4 வார்த்தை சொல்கிறது 2 நிமிஷம்தான் இருக்கும் இல்லை. அவருக்கு இந்த பால் வாங்கி வைக்கிறது, பூ வாங்கி வைக்கிறது, ஊதுபத்தி வாங்கி வைக்கிறது, ஊதுபத்தி ஸ்டாண்டையே ஒரு 20 நிமிஷம் தேடுறது. இப்படி ஊதுபத்தி இருக்கும், ஸ்டாண்ட் இருக்காது, அது எங்கேயாவது மாட்டிக்கும். அத்தை தேடி கீடி பிடிச்சி இதுலேயே நேரம் போயிடும். அப்புறம் கடைசியில் அப்புறம் இப்படி விறுவிறுன்னு எதையாவது பாடிட்டு பித்தா பெரிசூடி பெருமானே அருளாளா எத்தான் மறவாதே நிலைக்கின்றே தாய் பெண்ணை தெபால் பெண்ணை. ஏன்னா பஞ்சபாத்திரத்தை உதிர் நீ தேடுறதுலேயே ரொம்ப நாள் போயிடுச்சு. பூஜை அதுலேயே போயிடுச்சு. இதை சொல்கிறாரு, உள்நெக்கு நின்று உருகையாம் மாட்டோம். எப்படி உனக்காக இங்கே எண்ணிக்கிட்டு இந்த நேரத்தை வீணாக்குவோமா நாங்கள்? நீயே வந்து எண்ணி குறையில் துயிலேரோல் எம்பாவாய். நீயே வந்து எண்ணி பார்த்துக்க, உன்னை தவிர வேறு யாரும் இங்கே வரலன்னு நீங்கள் உள்ளே போய் திரும்ப தூங்க, அவங்க வரட்டும் அப்படின்ட்டா. மாலரியா நான் முகனும் காணாமலையினை நாம் போல் அறிவோம் என்று உள்ள புக்கங்களே பேசும். பாலூரி தேன்பாய் படிரி கடை திரவாய் ஞாலமே பின்னே பிறவே அறிவறியான் கோலமும் நம்மை ஆட்கொண்டருளி கோதாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலம் இடினும் உணராய் கான் ஏலக்குழலி பரிசேலோர் எம்பாவாய். மாலரியா நான் முகனும் காண. அந்த மலை என்ன மலை? அந்த மலை இருக்கிறதே அது மாலும் நான்முகனும் காணாத மலை. அந்த மலை அண்ணாமலை, அண்ணல் மலை. அண்ணாமலை என்ன அர்த்தம்னா அண்ணல் மலைன்னு அர்த்தம். அண்ணல்னா தலைவன் அர்த்தம். தலைவன் அங்கே மலையாக சோதி பிழம்பாக நிற்கிறான்னு அர்த்தம். அண்ணலை அண்ணா அப்படின்னு சொல்கிறது வழக்கம். அதனால தான் அவர்கள் வீட்டில் தன்னுடைய கணவனை அண்ணா அண்ணான்னு அழைப்பாங்க. அது ரொம்ப பேருக்கு பொருள் புரியாமல் அவங்க தப்பாக சொல்கிறாங்க. இல்லை அண்ணாங்கிறது அண்ணலேங்கிறதுக்கான அர்த்தம். அண்ணலே தலைவனேன்னு அர்த்தம். தலைவனை சொல்கிறதுக்காக நல்ல சுத்தமாக நம்ம தமிழை சொல்கிற ஒரே இடம் இதுதான் அவங்க. அது ஏன் நம்ம போய் குறை சொல்லிட்டு அண்ணான்னா அண்ணலேன்னு அர்த்தம், தலைவனே அப்படின்னு அர்த்தம் இல்லைங்க. அந்த ஒரு அண்ணாமலை என்று சொல்லக்கூடிய அண்ணல் மலை, அந்த அண்ணல் மலை தலைவன் மலை. அது வந்து சிவபிரகாச சுவாமிகளுடைய கருத்து பிரகாரம் பார்த்தா அதுதான் கைலாய மலை அப்படிங்கிறார். அது 2 சமங்கிறதுக்காக சோனசைல மாலைங்கிறதுல சோனசைலனே கைலை நாயகனே என்று 2ஐயும் இணைச்சி பேசுவார். தெற்கே வடக்கே கைலாயம் போல் தெற்கே அண்ணாமலை. அப்படி அண்ணாமலை கைலாய மலை தான் அப்படிங்கிறதுனால 2ஐயும் இல்லைன்னா அவர் வந்து திருவண்ணாமலையை பாடுறதுக்கு தானே வந்தார். அண்ணாமலையே பாடிட்டு இருக்கலாம்ல. அங்கே கைலை மலையை கொண்டு வந்து கடைசியில் ஒவ்வொரு பாட்டிலையும் சேர்க்கறதுக்கு காரணம்
கைலை மலையே இந்த அண்ணாமலை அப்படிங்கிற. அதனால் அதை அழகாக சொல்லுகிறார். மாலரியா நான் முகனும் காணா மலை, அது அண்ணாமலை. அது அண்ணாமலையினுடைய அந்த தாத்பரியமே என்னன்னு கேட்டால், திருமாலும் நான்முகனும் தேடி காணுனா திருவுருவம், அந்த தீப்பிழம்பு. அப்படிப்பட்ட அந்த மலையை பெரிய ஞானிகளே அதை அறிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லுகிற பொழுது, நமக்கு தெரியுமா என்ன அப்படின்னு கேட்குறார் அவன். நமக்கு தெரியும், அந்த மலையை தெரியும், அண்ணாமலையை தெரியும், பெருமானை தெரியும்னு நம்ம சொல்லலாமா? இன்ன தன்மையின்னு அறிவொன்னா எம்மான்ட்டார் சுந்தரரே. நமக்கு அகப்படுவாரா என்ன? இல்லை, அகப்படவே மாட்டார். அகப்படுவது போல் அப்படி காட்டுவார், நாம் ஏமாந்துருவோம். அதை ஏமாந்து சொல்லுவோம், உண்மையில் அகப்பட்டவரே அல்ல. ஆனால் அந்த பெரிய தன்மை உடைய அந்த பெருமான், அவன் நமக்கு மிகவும் பழக்கப்பட்டவன், மிகவும் உரிமை உடையவன், நமக்கு வேண்டியவன் என்று போல பொக்கங்களே பேசும் அப்படின்னார். அப்படி பேசுதல் கூடாது என்று சொல்லுகிறார். சிவபெருமானே எளிதாக பேசக்கூடாது. சாமி எனக்கு ரொம்ப நெருக்கங்க, சாமி எனக்கு ரொம்ப உணர்வுங்க, சாமி நினச்சேன்னா வந்துடுவாருங்க, அப்படிலாம் பொக்கங்களே பேசும் அப்படின்னாரு. ஏன்னா அவருடைய தன்மை மிக உயர்ந்த தன்மை. மணிவாசகரே சொல்கிறார், இன்னும் எனக்கு தெரியலையேங்கிறார். பெரிய பெரியவங்கள்லாம் சொல்கிறாங்க இன்னும் அறிந்த பாடில்லைங்கிறாங்க. அப்புறம் நமக்கு எப்படி அவர் அறிய வருவார்? அவர் எவ்வளோ தூரம் அவர் அறிவிக்கிறாரோ அவ்வளோ தூரம் தான் நமக்கும் தெரியுது இல்லை, எவ்வளோ தூரம் காட்டுறாரோ அவ்வளோ தூரம் தெரியுது. அதை வச்சுக்கிட்டு நான் அவரை முழுவதும் அறிந்து கொண்டேன் என்று சொல்லுவது அறியாமை அல்லவா? அதை பொக்கங்கள்னாரு மணிவாசகர். மலரியா நான் முகனும் காணா மலையினை நாம் போலறிவோம். போல்ங்கிறது அசை, நாம் அறிவோம். என்ன அர்த்தம்? நாம் அறிவோம். மால் அறியாதவன் நான்முகனும் காணாதவன். மால் திருமால் அறிந்தவர் இல்லை, ஓரளவு கண்டவர். யாரு? திருமால் கண்டவர், அறிதுயில். அந்த அறிதுயில் செய்து சிவபூஜை செய்து அவர் கண்டவர். ஆனால் அறிந்தார் இல்லை, அதனால் அறிதுயில் கொள்கின்றார். அவர் இருக்கிறது அறிதுயில், எப்படியாவது அவரை தெரிந்து கொண்டு அறிதுயில். ஆனால் பார்த்திருக்கிறார், ஆனால் அறிந்தார் இல்லை. இப்போ ஒருத்தர் நம்ம பார்த்துருக்குறோம், அவரை நம்ம பார்த்துருக்குறோம். நான் காஃபி சாப்பிட போகிற நேரத்தில் தான் அவரும் வருவார் சரியாக. அப்போ பார்த்துருக்கேன் அவரை. அவர் ஒரு பெரிய விஐபி. நான் ஒரு 5-6 மணிக்கு காஃபி சாப்பிட போடுவேன். அதே நேரத்துக்கு சாயந்தரம் இல்லை, காலையில் 5-6 மணிக்கு வருவார். அவரும் வருவார். அப்போ பார்த்துருக்குறேன். அப்போ அவர் உங்களுக்கு தெரியுமே? இல்லை, எனக்கு அவரை தெரியாது, பார்த்துருக்குறேன். இப்போ பார்க்குறது முதல் ஸ்டேஜ், அறிதல் 2. அதுக்கப்புறம் அவரோட பழகி பேசி அப்புறம்தான் அறிதல். ஆனால் நான்முகன் பார்த்தது கூட கிடையாதான். எப்படி போட்டார் பாருங்க. மால் அறியா நான்முகனும் காணானார். இவர் பார்த்ததே இல்லை, ஆனால் விடுவார் பாருங்க டான்ஸு. அதை பிரித்து சொல்கிறார். எல்லா இடங்கள்லையும் மாலும் நான்முகனும் காணா, மானும் நான்முகனும் அப்படியே தான் பொதுவாக பேசுவார். ஆனால் மணிவாசகர் அப்படி டிஸ்டிங்க்டாக பேசுவார். கரெக்டாக பிரித்து இவனுக்கு எவ்வளோ தூரம் தெரியும், இவனுக்கு எவ்வளோ தூரம் தெரியும் அப்படின்னு பிரித்து. மால் அறியாதவர், நான்முகன் பார்க்காத ஆள் விட்டார். மாலரியா நான்முகனும் காணா மலையினை
நாம் போல் அறிவோம். நாம் போல் அறிவோம். நாம் போல் அறிவோம்ங்கிறதுக்கு என்ன சொன்ன? போல்ங்கிறது என்ன? அசை. நாம் அறிவோம். நாம் அறிவோமா? நாம் அறிவோங்கிறது என்னன்னா, திருமாலும் நான்முகனும் காணாதவரையே நாம் அறிவோம். அது எப்படி? சே, அது அர்த்தம் இல்லாதது இல்லையா? அர்த்தமே இல்லாது. அதனால் அர்த்தம் இல்லாத போல் நடுவில் ஒன்று வச்சார், ஒரு வார்த்தையை. இல்லாட்டி ஏன் அங்கே போல் கொண்டு போய் வைக்கணும்? நாம் அறிவோம் அப்படின்னு சொல். நாம் போல் அறிவோம்னாரு. போல் அசை. அப்படி அறிவதும் ஆசை. பொக்கங்களே பேசும். பாலூரும் தேன்பாய், தேனும் பாலும் ஊறுகிற மாதிரி பேசுவாளாவ. படிரி வஞ்சகி கடைதிரவாய் ஞாலமே விண்ணே பிறவே அறிவறியான் கோலமும் நம்மை ஆட்கொண்டருளி கோதாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலம் கிடினும் உணராய் உணராய்கான். வெளியிலிருந்து பெருமானி சிவனே சிவனே என்று நாங்கள் ஓலமிடுகிறோம். அப்பொழுதும் நீ எந்திரிச்சு வரமாட்டேங்குது. என்ன இப்படி? இந்த தூக்கத்துக்கு என்னதான் இவ்வளோ வலிமை தெரியல. என்னையே துயிலின் பரிசு ஏலோ ரெம்பா வாயின்னு பின்னடைந்தது தூக்கத்துக்கு. ஒருத்தன் வந்துக்கிட்டே இருந்தான். ராத்திரி ரொம்ப களைப்பாக இருந்தது. வழிப்போக்கா நடந்து வந்துக்கிட்டே இருந்தான். காலெலாம் ரொம்ப வலிச்சுது, உடம்பு வலிச்சுது. ராத்திரி நேரம் என்ன பண்ணுறதுன்னு தெரில. கால் வலிக்குது, கண்ணு சுற்றுது, தூக்கம் தள்ளுது. வந்துக்கிட்டே இருந்தான். ஒரு இடத்துல ஒரு வண்டி நின்றுட்டு இருந்துச்சு. அது ஏறி படுத்துட்டான். போங்கப்பா என்ன ஆகிட்டு போகுதுன்ட்டு வேலை ஏறி. அது என்னன்னா, அது சபை வண்டி. இறந்தவங்களை மேலே வச்சு தள்ளிட்டு போகிற வண்டி. அது அவனுக்கு தெரியாது. அவன் ஏதோ ஒரு வண்டி இருக்குன்னா மேலே ஏறி படுத்துட்டான். படுத்து நல்லா நிம்மதியாது. அந்த பக்கமாக இன்னொருத்தன் வந்தான். அவன் வந்தவன் பார்த்தான். என்னடா ஒன்று படுத்து கிடக்குது, பொண வண்டி, பணம் கொஞ்சம் கூட அக்கறை இல்லாமல் பணத்தை வச்சுட்டு விட்டுட்டு போயிருக்கானுங்க. பக்கத்தில் எங்கேயா டீ சாப்பிட போனானுங்களா, காஃபி சாப்பிட போனானுங்களா தெரியல. எங்கே போய் தொலைஞ்சானுங்க அவனுங்க அப்படின்னுட்டு இப்படியா விட்டுட்டு போவாங்க பணத்தை. அப்படிதும் அப்படி தான் தூங்குறான். வேற ஒரு அசைவு இல்லை, அப்படியே தூங்குறான். இவன் என்ன பண்ணல, கிட்டே போய் சரி இது என்ன இந்த மாதிரி ஒரு அக்கிரமம் அப்படின்னுட்டு இப்படி கிட்ட போனான். இவன் கிட்டக்க வந்த உணர்வு வந்ததுன்னோ அவன் முழிச்சு இப்படி நிமிந்து உட்கார்ந்தான். அந்த இடத்துலயே அவன் உளுந்து செத்தான். ஆடா இவன் பொண்ணு நினைச்சிட்டு இருக்கா, அது ஏச்சு உட்காந்துருச்சு. இந்த தூக்கம் எங்க படுக்கிறோன்னு கூட தெரியாது இல்லையா? நீ பஸ் ஸ்டாண்டில் போய் பாருங்க, ராத்திரி பஸ்ஸு போயிடும். கடைசி பஸ்ஸு 10:15 மணி இருக்கோ, அந்த பஸ்ஸை விட்டுருவான். அப்புறம் 11 மணிக்கு அவன் உட்காந்து ஆடுவான் பாருங்க, சாமி ஆட்டம். 12:30 1 மணி வரைக்கும் இதை அப்படி சமாளிப்பான். அப்படியே உட்காந்து அப்படியே அதுக்கப்புறம் 1:30 2 மணிக்கு அப்படியே உள்ளே போய் எங்கேயோ பொந்துக்குள்ளே போய் கிட்டத்தட்ட சாக்கடை தான் அங்கே போய் படுத்துருப்போம். ரொம்ப நேரம் ஆனது தூக்கம் தாங்கும். அப்படி இருக்கு இந்த தூக்கம். என்ன ஒரு பெரிய அந்த தூக்கத்தை வெல்லுதல் என்பது கூட ஒரு பெரிய ஒரு தவம்தான். தூக்கத்தை வெல்லுதல் என்பது தவம். ஆகையினால இந்த தூக்கம் என்று சொல்லுவது நம்முடைய வாழ்வின் நட்டம் என்று அருளாளர்கள் சொல்லுகிறார்கள். வாழ்வுக்கு நட்டம் நஷ்டம் அப்படிங்கிறாங்க. இந்த தூக்கத்தை குறைக்கிற பொழுது நமக்கு இப்போ டாக்டருங்கெலாம் தேக ஆரோக்கியம் குறையும்பாங்க. ஆனால் வள்ளலாறு பாமன் சாமி போன்றவங்கள்லாம் தூக்கம் குறைய குறைய ஆன்மீக உணர்வு பெருகும்
அப்படின்னு சொல்லுகிறார். அப்படி என்று அவர் சொல்லுகிறார்கள். ஆனால் அதை நாம் உரிய முறையில் பயிற்சி பண்ணி அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். மாலறியா நான் முகனும் காணாமலையினை நாம் போலறிவோம் என்றுள்ள பொக்கங்களே பேசும். பாலூரு தேன்வாய் படிரி கடைத்திரவாய் ஞாலமே விண்ணே பிறவே அறிவறியான். ஞாலம் விண்ணு போன்றவையெல்லாம் அவனை அறியாது. தத்துவங்களை வைத்துக்கொண்டு அவனை அறிய முடியாது. கோலமும் நம்மை ஆட்கொண்டுருளி கோதாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலமிடினும் உணராய் உணராய் கான் ஏலக்குடலி பரிசேலோர் எம்பாவாய். மானேனி நென்னலை நாளை வந்துங்களை நானே எழுப்புவன் என்றலும் நானாமே. மகாபாரதத்தில் அர்ஜுனனுக்கு பேர் குடாகேசன்னு பேர். குடாகேசன். இந்த குடாகேசன்னா எப்போ தூங்கி எப்போ விழிக்கணும்னு அவனுக்கு நினைக்கிற அந்த பவர் கையில் இருக்குமோ. இப்போ தூங்கி ஒரு அரை மணி நேரத்தில் விழிக்கணும் அப்படின்னா இப்போ தூங்கி அரை மணி நேரத்தில் விழிச்சிடும். ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் தூங்கணும், 2 மணி நேரம் தூங்கணும். இன்றைக்கி நாளைக்கெல்லாம் தூக்க வேண்டாம், நாளைக்கு பார்த்துக்கலாம். காந்தி அப்படி தான் இருப்பாருன்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரில, காந்தியடிகளும் எப்போ தூங்கி எப்போ முழிக்கணும்னு அவரே தீர்மானம் பண்ணி முழிப்பார் அப்படின்னு ஒரு புத்தகத்தில் படிச்சிருக்கிறேன். அந்த குடாகேசனுங்கிறது அந்த உறக்கம், தூங்கி விழிக்கிறது, அந்த தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சுக்கிறது, தூங்கி விழிக்கிறது அப்படின்னு. நமக்கு தூங்கிறது நம்ம கண்ட்ரோலில், விழிக்கிறது நம்ம கண்ட்ரோல் இல்லை. தூங்கிறது வேணால் அப்படி 10 மணி 11 மணி 12 மணி 1 மணி அப்படின்னு கொஞ்சம் அப்படி, ஆனால் விழிக்கிறது நம்ம கண்ட்ரோலில் இல்லை. இந்த தூங்கி விழிக்கிற அந்த கண்ட்ரோல் தொடர்ந்து தூங்காமல் இருக்கிறவர்கள் ரொம்ப சுலபமாக இறைவனை நெருங்கி விடுவார்கள் அப்படின்னு சொல்லுகிறார். 6 நாள் தொடர்ந்து தூங்கலை தின்னனார், போயிட்டார், கிட்டக்கே போயிட்டார். அவர் அப்படி நெருங்கி போகிறவர்களுக்கு உறக்கம் வராது என்று சொல்வார்கள். மானே நீ நென்னலை, மானே நீ நேற்று என்ன சொன்ன, நாளை உங்களை எழுப்புவேன் என்று நானே எழுப்புவேன் சொன்னேன். இப்போ கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாமல் நானாமே போன திசை பகராய், கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாமல் தூங்கிட்டு இருக்கிறியா, நீ எங்கே இருக்கிற, உள்ளதாக இருக்கிறியா, மாடியில் இடையில் இருக்கியா அப்படின்னு கேட்குற. இன்னும் புலர்ந்தின்றோ வானே நிலனே பிறவே அறிவறியான் தானே எம்மை தலைகளித்து ஆட்கொண்டருளும் வான் வார்கடல் பாடி வந்தோர்க்கு உன் வாய்த்திரவாய். நாங்கள் சிவபெருமானை பாடிக்கொண்டு வருகிறோம், அவன் பெருமையை சொல்லிக்கொண்டு வருகிறோம். நாங்கள் வருகிற பொழுதே இந்த பெருமையை கேட்டு நீ விழித்திருக்க வேண்டும். நாங்கள் அவ்வளோ தூரம் அவனுடைய பெருமையை சொல்லியும் அதை கேட்டும் உன்னுடைய செவிகள் வன் செவியோ நின் செவிதான், நீ கேட்டும் நீ கதவை திறக்கவில்லையே. நாங்கள் இவ்வளோ தூரம் பேசிக்கிட்டு இருக்கிறோம், இப்போ கொஞ்சமாவது பேசிக்கிட்டு இருந்தா அதையும் நிறுத்திட்டா, உன் வாய் திற வாயின்றாங்க. வாயிலும் திறக்கிறதில்ல, வாயையும் திறக்கலை. வாய்த்திரவாய் வான்கரல் வான்வார்கடல் பாடி வந்தோர்க்கு உன் வாய்த்திரவாய். உனே உருகாய் உனக்கே உறும் எமக்கும் ஏனோர்க்கும் நம் கோணை பாடலோர் எம்பாவாய். இந்த மாதிரி இவ்வளவு பாடியும் கேட்டும் கூட உள்ளம் உருகாமல் இருக்கிறது உனக்கு தாம்மா முடியும், எங்களாலெல்லாம் அப்படி முடியாதுங்கிறார். இவ்வளோ தூரம் சொல்லி, இவ்வளோ தூரம் பெருமானுடைய பெருமையை சொல்லி, இவ்வளோ தூரம் பண்ணதுக்கப்புறம் நீ கதவை திறக்காமல் இருக்கிறேன்னா அது உன்னால் மட்டும்தான் முடியும், எங்களால் முடியாது. நீ திறந்திருக்கணும், நீ உள்ள முருகி திறந்திருக்க வேண்டாமா. எமக்கும் ஏனோர்க்கும், எனக்கும் அவர்தான் தலைவன், ஏனோர்க்கும் எல்லோருக்கும்
எல்லா சமயங்களுக்கும் அவன்தான் தலைவன். நம் கோனை பாடுதுங்கோன் பாடு கோன் கோன்னா தலைவனை தம் கோனை பாடேலோர் எம்பாவாய் என்று சொல்லுகிறார் என்று சொல்லி இந்த அளவிலே அந்த பாடல் ஆறோடு நாம் நிறைவு செய்கிறோம். இந்த பாடல்களில் இந்த ரொம்ப முக்கியமான ஒரு செய்திகளாக இத்தனையும் சொல்லிட்டு வரவர் நம்ம அந்த செய்தி சொல்கிறதுக்காக இவ்வளவுத்தையும் முன்பாக வைக்கிறார், நம்ம தயார்படுத்துகிறார். இத்தனையும் சொல்லிட்டு அது நோக்கம் என்ன அதை ரொம்ப அழகாக சொல்லுவார். அதுதான் அந்த பாடல் 9 நான் சொன்னது போல் அது ரொம்ப அருமையாக வைப்பார். உன்னை பழம்பொருக்கும் உன்னை பழம்பொருளே என்று சொல்லக்கூடிய அந்த பாடல், அதை நாம் நாளைக்கு வகுப்பு உண்டு. நாளைக்கு தினம் தொடர்ந்து இருக்கு. எப்போ வியாழன் வெள்ளி 2 நாள் வகுப்பு. நாளைக்கும் நமக்கு திருவம்பாவை தொடர்கிறது. நமக்கு ரொம்ப வாய்ப்பாக இந்த திருவம்பாவிக்குரிய காலம் மார்கழி வருகிற நேரத்தில் நமக்கு திருவம்பாவை சிந்திக்கிற அந்த கணக்கு சரியாக வந்தது. அதை நாம் சிந்திக்க திருவருள் கூட்டிற்று என்று சொல்லி நாம் மணிவாசகருக்கும் எப்படி சிவபெருமானுக்கு ஒப்பு சொல்ல முடியாதோ அதுபோல் மணிவாசகருக்கும் ஒப்பு சொல்லவே முடியாது. ஒப்பிலா பெருங்குறவர் குரு, ஞானகுரு மணிவாசக பெருமான். அவருடைய பாடல்களை நாம் சிந்திக்கிற பொழுது நமக்கு அந்த சிவனுடைய அந்த பெருங்கருணை நமக்கும் வாய்க்கிறது என்று சொல்லி, அன்பர்களே, நம்முடைய திருவாசகம் நீத்தல் விண்ணப்பம் வரைக்கும் பேசியிருக்கேன். அதை விரலியாக வெளியிட்டிருக்கிறோம். நம்ம கமலவன சங்கத்தில் யூஎஸ்பி அது நீத்தல் விண்ணப்பம் வரைக்கும் 4 அகவல் திருச்சதகம் நீத்தல் விண்ணப்பம் வெளியிட்டிருக்கோம். விரலி வாங்கி வச்சுக்கோங்க, ரொம்ப உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். எல்லாம் நிறைய செய்திகள் அதில் ஒரு வரி விடாமல் நம்ம அதில் பார்த்துருக்குறோம். அதை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதை போலவே திருமந்திரம் கூட 9 தந்திரங்களும் ஒரே யூஎஸ்பியில் போட்டிருக்கோம். அதையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய ஞானத்திரள் சார்பாக திருநாவுக்கரசர் படக்கதை வெளிவருகிறது. இது எப்படி திருஞான சம்பந்தர் வெளிவந்ததோ அதுபோல் திருநாவுக்கரசர் படக்கதை குழந்தைகளுக்கு சிறுவர்களுக்காக வெளிவருகிறது. நீங்கள் முன்னதாக பதிவு செய்து கொள்ளுங்கள். ஏன்னா டிசம்பரில் வெளியாகுது. முன்பதிவு செய்கிறவர்களுக்கு சிறந்த கழிவு, அதாவது டிஸ்கவுண்ட்டு இருக்குது. நீங்கள் அதனை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி, அப்புறம் அதே போல் ஆங்கிலத்திலையும் ஞானத்திரள் வெளியிட்டிருக்கு திருஞான சம்பந்தருடைய வரலாற்று. அதையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள், குழந்தைகளுக்கு வாங்கி தாருங்கள் என்று சொல்லி இந்த அளவில் நாம் நிறைவு செய்து, அடியேன் திருவாசக புஸ்தகம் நீங்கள் குறிப்புரை எழுதி வச்சுருக்கிறேன். அத்தனை பதிக பாடல்களுக்கும் குறிப்புரை இருக்குது. வேணுங்கிறவர்கள் இதையும் பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி இந்த அளவில் நிறைவு செய்து, மீண்டும் நாளை மாலை மிகச்சரியாக நாம் 7 மணிக்கு தொடங்கி சிந்திப்போம் என்று கூறி நிறைவு செய்கின்றேன். நிறைவு செய்யும் முகமாக 5 எழுத்தை 5 முறை ஓதுவேன். அன்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று திருவடி பணிந்து வேண்டிக் கொள்கின்றேன். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு. திருச்சிற்றம்பலம். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல